ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். மேஷராசி நண்பர்களே, 11 மே என்ற காலகட்டங்களிலிருந்து 17 மே என்கிற இந்த காலகட்டம் வரை சதய நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் கொண்ட இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் 15ஆம் தேதி ரிஷப மாதத்திற்கு சூரியன் செல்ல இருக்கிறார். 16ஆம் தேதி அமாவாசையும் வர இருக்கிறது. இந்த அமாவாசை அன்று நீங்கள் திதி தர்ப்பணங்கள் செய்து பின்பு தான தர்மங்கள் செய்வது நல்லது. இதுநாள் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த சூரியன் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே போவதனாலே வரக்கூடிய பலன்களையும் பார்க்க இருக்கிறோம். குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணவரவு இருப்பதனாலே சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நீண்ட நாட்களாக பார்க்காம இருந்த உறவுக்காரங்க, நண்பர்கள் இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சி கொண்ட நாளும் இந்த வாரத்தில் உண்டு. முக்கியமாக திருமணத்துக்கான முயற்சிகளெல்லாம் இந்த வாரம் மேற்கொள்ளலாம். நல்ல இடத்துல வரன் கிடைக்கும். நல்லபடியாக குடும்பம் அமைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தெய்வீக பணிகளை, குலதெய்வத்தின் முன்னிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தாராளமாக இந்த வாரத்தில் செய்யலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். கவர்மெண்ட் ரிலேட்டடான காரியங்களில் கொஞ்சம் நீங்கள் தடைகளாக இருந்த விஷயங்களெல்லாம் விலகி முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆஃபீஸ் ரொட்டீன்ஸு அப்படியே போயிட்டுருக்கோம். பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்குற சலுகைகள் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். 2ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சூரிய பகவானால் அது பிறகாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், அதனால் நீங்கள் லாபத்தின் பெனிஃபிட்டை ரீப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த கண்டிப்பு நல்லதான்னு தெரியும். வியாபாரத்தில் வியாபார லாபங்கள் கூடுதலாக வரைக்கும் அதுக்கு நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் கீழே இருக்கிற பணியாளர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி பின்பு தீர்வு காணுவார்கள். அதனால் அவங்களோட கொஞ்சம் சுமூகமாக பழகிக்கொள்வது நல்லது. போட்டி வியாபாரிகள் மறைமுகமாக நிறைய உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. பெரிய பாதிப்பு இல்லைனாலும் மனசுக்கு சில சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் நிர்வாகத்தில் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி உண்டு. உறவினுடைய அனுசரணையும் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தெம்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட வேலைகள் உண்டாகும். ஆனால் சலுகைகள் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிறதுனால சந்தோஷப்படலாம். இப்படி இந்த வாரம் ஒரு கோர்வையான நிறைவான வாரமாக இருக்கும்போது இந்த 16ஆம் தேதி அமாவாசையில் தான தர்மங்களை செய்து நிறைவான வாரமாக இந்த வாரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.